வணக்கம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரை ஃபோல்ட் ப்ரௌச்சர். வழக்கமா எல்லாருக்கும் அந்த ட்ரை ஃபோல்ட் ப்ரௌச்சர பத்தி நெறைய இதா இருக்கும். இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு ஒரு எக்ஸிபிஷன் போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பேம்ப்ளெட் குடுப்பாங்க. அந்த பேம்ப்ளெட்ல வந்துட்டு இந்த ப்ரௌச்சர்ஸ் இருக்கும். இந்த ப்ரௌச்சர்ஸ் வந்துட்டு இதோட குவாலிட்டி, லைட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனா, இது எப்படி உருவாக்கணும் அப்படின்னு வரும்போது, நெறையவே விஷயங்கள் நம்ம சந்தேகங்கள உருவாக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது என்னன்னா, இந்த மாரி ப்ரௌச்சர்ஸ கிரியேட் பண்றதுக்கான பேசிக் ரூல்ன்றது ஒண்ணு தான். இத வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல கிரியேட் பண்ணாலும், ஃபோட்டோஷாப்ல கிரியேட் பண்ணாலும், அல்லது இன்டிசைன்ல கிரியேட் பண்ணாலும் ஒண்ணு தான். நாம இப்ப பேசிக்கா இல்லஸ்ட்ரேட்டர்ல அதோட லேஅவுட் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துடுறோம். முதல்ல வந்துட்டு நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுக்கிறேன். இந்த நியூ டாக்குமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சைஸ்ல பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி, வழக்கமா நான் A4 தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச சைஸு. ஆனா கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்மளோட பிரிண்ட் அவுட் அவுட்புட்டோட அளவு வந்து 12/18 சைஸ்க்கு கிடைக்கும். வழக்கமா அந்த 12/18 சைஸ் அப்படின்னு வரும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ப்ளீட் ஆல்லாம் அமௌண்ட் வச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், லெட்டர் சைஸ எடுத்துக்கிறோம். இந்த லெட்டர் சைஸ எடுத்துக்கிட்டு, இதோட ப்ளீடு மட்டும் வச்சுடுறேன். இந்த ப்ளீடுனா என்ன அப்படின்னா, அந்த டாப் எட்ஜஸ், ரைட் எட்ஜஸ் இதெல்லாம். உங்களுக்கு ஏற்கனவே ப்ளீட பத்தி தெரிஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் அப்படியே ஒரு எல்லா பக்கமும் ஒரு ப்ளீட் மட்டும் நான் அப்போ வச்சுருவோம். இப்போ வச்சுட்டு இது ஆக்சுவலா டாப் லெஃப்ட் ஒரு 3 mm இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது இந்த லெவல்ல வருது. ஆக்சுவலா இது வந்துட்டு எனக்கு இப்போ போர்ட்ரெய்ட்ல வச்சுட்டேன். லேண்ட்ஸ்கேப்ல வேணும். என்னோட இல்லஸ்ட்ரேட்டர் டூல்ல ஆர்ட்போர்ட் டூல் எடுத்துக்கிட்டு, இங்க லேண்ட்ஸ்கேப்பா இத ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும், இத 3 பார்ட்டா பிரிக்கணும். இந்த 3 பார்ட்டா ஈவன் பார்ட்டா பிரிக்கணும். வழக்கமா இதோட சைஸ நமக்கு தெரிஞ்சிரும். பெட்டரா இருக்கும். நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஆர் குடுக்குறேன். கண்ட்ரோல் ஆர் குடுத்தா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரூலர் இங்க வந்துரும். ரூலர் வந்த பின்னாடி ரைட் கிளிக் பண்ணிட்டு, இத இன்ச்சஸ்க்கு கால்குலேட் பண்றேன். இன்ச்சஸ் அல்லது உங்களோட வசதி எப்படியோ அப்படின்னு பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் நமக்கு தெரியணும். இதோட சைஸ் தெரியறதுக்காக மறுபடியும் என்னோட ஆர்ட்போர்ட் டூல் எடுத்து செலக்ட் பண்றேன். W அப்படின்னு காட்டு 11 இன்ச்சஸ், ஹைட் 8.5 இன்ச்சஸ். ஓகேயா? இப்ப ஒரு சின்ன டவுட். இது எதுக்காக சைஸ் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போறது இப்படி தான் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. போற சைஸ் வந்துட்டு 12க்கு 12க்கு சாரி இதை வந்து 18 ஏன்னா அகலமான சைஸ் 18, இது 12 இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2F இந்த லெட்டர் சைஸ் இமேஜை 2ஆக வைக்கலாமா? இப்போ வச்சுட்டு இப்படி 2 பீஸாக வந்துடும். இப்போ 2 பீஸாக வரும்போது ஒரு ஃப்ரண்ட் சைடு ஒரு பேக் சைடு வைக்கலாம். அப்போ ஒரே பிரிண்ட் அவுட்டில் ஒரு ப்ரௌச்சர் நமக்கு கிடச்சிரும். இதோட கால்குலேஷன்ஸ் ப்ளீட் எல்லாமே வச்சு எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், லெட்டர் சைஸ் எடுத்துக்கிட்டோம். லெட்டர் சைஸ் எனக்கு தெரியும் டிஃபால்ட்டாக வந்துட்டு இது 11 இன்ச்சஸ், ஹைட் 8.5 இன்ச்சஸ். 8.5 இன்ட்டு 8.5 எவ்வளவு, மொத்தம் 17. இதில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ளீடு ஒரு 3 mm கொடுத்துருக்கோம். டாப் ஒரு 3 mm, கீழே ஒரு பாட்டம் ஒரு 3 mm கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ப்ளீடு எல்லாமே சேர்த்து வச்சாலும் 18 இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம அடைக்கிடலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து 11 இன்ச்சஸ் தான். இந்த 11 இன்ச்சஸுக்கு நமக்கு எக்ஸஸாக நம்மக்கிட்ட 12 இன்ச்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. ஓகே, இப்போ இந்த 11 இன்ச்சஸை வித் 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸை 3 பார்ட்டாக பிரிக்கணும். எனக்கு வந்துட்டு 11 இன்ச்சஸை கரெக்டாக 3ஆல் டிவைட் பண்ணணும். நான் என்னோட கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பார்த்துக்குவோம். கால்குலேட்டர் இருக்குது, கால்குலேட்டர் எடுத்துப்போம். இங்கே கால்குலேட்டரில் 11 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 3.6666 சம்திங் ஏதோ ஒரு அளவு வருது. நமக்கு டெசிமல் வேல்யூவில், ஃப்ளோட் வேல்யூவில் நமக்கு நிறைய வேல்யூஸ் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் இந்த பாக்ஸை எனக்கு வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணணும். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சேம் பாக்ஸ் போட்டுறேன். போட்டுட்டு இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 11 இன்ச்சஸை வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு இங்கே 3 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, 3.6667 அப்படின்னு வந்துடுச்சு. இந்த அவுட்புட்டை நமக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்து வரலாம். அதை விட இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இந்த மெத்தடை பண்ணி ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. அப்போ லெஃப்ட் ஒரு பார்ட், ரைட் ஒரு பார்ட் வைக்கணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஒரு பார்ட் அதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதையும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக இப்போ ஸ்னாப் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு ப்ளீட் வைக்கணும் இல்லையா, இங்கெல்லாம் எக்ஸஸாக வைக்கிறதுக்காக. அப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ப்ளீடை வச்சிடலாம்.
ஓகே. இந்த ப்ளீட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து எக்ஸஸாக ஓரளவுக்கு வச்சு நம்மளோட டிசைன் வந்து வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு கட் பண்ணால் தான் நம்ம எட்ஜில் ஒயிட் இல்லாமல் ஃபில் கலர் கிடைக்கும். அதுக்காக நான் ப்ளீடை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ப்ளீட் இது யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், டிசைனிங் வந்துட்டு இது ஏரியாவை கால்குலேட் பண்ணி இதுக்குள்ளே தான் சென்டர் எல்லாமே பண்ணணும். அப்படி சென்டர் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே. இதுதான் பேசிக் திங்ஸ். இப்போ ஒரு ட்ரை ஃபோல்டர் ப்ரௌச்சர் அப்படின்னா ஓப்பனிங் பேஜ் இது தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேஜ் நம்பர் 1 இது தான். இது இன்கேஸ் இது 1 இது என்ன பேஜ் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஒரு A4 பேப்பர் எடுங்க, 3ஆ மடிங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேஜ் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? 1. ஓகே. அப்போ இங்கே 2 3 4 அப்படின்ட்டு உள்ள இன்னர் சைடு வரும். இன்னர் சைடு வந்த பின்னாடி நமக்கு வந்துட்டு இங்கே 5, இது 6. அப்போ என்ன இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது பக்கத்தில் வரும். ஓகேயா? இது வந்துட்டு ஒரு பேசிக் டைப். ஓகே. நமக்கு இதில் வந்துட்டு லே அவுட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னரில் பேஜ் எப்படி வரும் அப்படின்றக்காக நான் என்னோடய ஆர்ட்போர்ட் டூல் எடுத்துகிட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த பேஜையே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு மறுபடியும் 3ஆக டிவைட் பண்ணி மறுபடியும் கொண்டு வரதுக்கு பதிலாக. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேஜ் எப்படி வரும், இங்கே 2 3 4 வந்துருமா? அப்போ 1க்கு பின்னாடி கரெக்டாக 2 வரும். அப்போ என்ன ஆயிரும், இந்த பேஜ்க்கு பின்னாடி இது கரெக்டாக போய் உட்காரும். ஓகே. அப்போ 3க்கு பின்னாடி 6 வரும், 4க்கு பின்னாடி 5 வரும். அப்போ ட்ரிபிள் ஃபோல்டிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. இதுதான் ட்ரிபிள் ஃபோல்ட் ப்ரௌச்சர். இப்போ ட்ரிபிள் ஃபோல்ட் ப்ரௌச்சருக்கு ஒரு டிசைன், இது வந்து பேசிக் செட்டப். இனி டிசைனிங் கான்செப்ட்ன்றது தெரியும். நான் பேசிக்காக என்ன வரும் அப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ டிசைனிங்னா நமக்கு என்ன பண்ணலாம், வழக்கமாக நிறைய டவுட்ஸ் வரும், எப்படி ஏன் எதுக்கு அப்படின்ட்டு. ஓகே. நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக என்னோடய கூகுளில் ட்ரை ஃபோல்ட் ப்ரௌச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மெயினாக வந்துட்டு டிசைனிங்கோட கலர் சாய்ஸ் நமக்கு வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் கோட்டை விட்றது எங்கே விட்டோம்னா, டிசைனிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்போம், ஆனால் கலர் சாய்ஸில் கோட்டை விட்டுருப்போம். அந்த கலர் சாய்ஸ் பெட்டராக வரணும் அப்படின்றக்காக நான் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இது ஆக்சுவலாக இன்னர் பேஜை காட்டியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். இப்போ என்னோடய கர்சரை வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ், இது ஃபோர்த் பேஜ். அப்போ ஃபஸ்ட் பேஜ் இந்த செகண்ட் பேஜுக்கு பின்னாடி இங்கே இருக்கும், இந்த லாஸ்ட் பேஜுக்கு பின்னாடி இதாக இருக்கும். நம்ம இந்த ஒரு 2 பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறத எடுத்துக்கலாமா, இதை காட்டுவோம். ஓகே. இது அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருதா, இது ஃபஸ்ட் பேஜ், இது லாஸ்ட் பேஜ், இது 5th பேஜ், இது 2nd 3rd 4th. ஓகே. இதுதான் பேசிக்காக ஒரு ஐடியா. இப்போ இந்த ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே மற்ற எல்லாமே ஈஸி தான். ஓகே. வணக்கம். இப்போ நாம் ட்ரை ஃபோல்ட் ப்ரௌச்சரில் இந்த ஒரு லே அவுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். சரி, கலர் நல்லாயிருக்கு. சரி, இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கலர் சாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்களுக்கான கலரை ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் கலர்ஃபுல்லாக வைக்கணும். நிறைய இப்போ நீங்கள் ஒரு டவுட் வந்ததுன்னா சில்ட்ரன்ஸோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே போய் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இருக்க ரைம்ஸ் எல்லாத்துக்குமே. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்ரீ பிக்கில் இருந்து ஏதோ ஒரு சின்ன இமேஜை எடுத்துக்க போகிறோம். நான் வந்துட்டு மறுபடியும் ரிக்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இமேஜஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டாக நான் எடுக்கணும். ஓகே. இப்போ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒரு இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜோட கலர் சாய்ஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜை டோட்டலாக எடுத்துப்போம். ஓகே. இப்போ இது வந்து ஆக்சுவலாக இந்த freepik.com வந்து முழுக்க வெக்டர் பேஸ்டு. அதனால் நம்மளுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணும்போது வெக்டரோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இட்ஸ் ஸ்கேலபிள். நம்ம அதே மாதிரி இருக்கிற குரூப் ஆஃப் இமேஜஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்க முடியும், பிரிச்சுக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, இன்னும் டவுன்லோட் ஆரம்பிக்கல, பார்க்கலாம். ஓகே. நம்ம இந்த இமேஜ் வந்துருச்சு. டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன பின்னாடி நம்ம அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஜிப் ஃபைலாக இருக்குது, நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரியல் டைமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய மிஷினும் வந்துட்டு
நல்லா ஹையர் அண்ட் மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் இது என்ன ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பிங்க் கலரில் ஷேட் காட்டுது. ரீசன் என்னென்னா இந்த ஃபாண்ட்டை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுது. இது குட் டாக் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை மிஸ்ஸிங். நமக்கு இதை பற்றி எனக்கு இப்போதைக்கு கவலையே கிடையாது. நான் இதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஸ்விஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பால்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதோட சைஸ் பெருசாக இருக்குது. நம்ம ஓகே, இப்போ இதே மாதிரி இங்கே இருக்க ஃபாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்ஸாக வேணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது எல்லாமே என்னவா குரூப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், குரூப்பாக இருக்கும்போது டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா இந்த குரூப்பை வந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஓகேயா, இப்போ ஐசோலேட் பண்ணுறேன். மறுபடியும் இது குரூப்பாக இருக்குது. நான் இந்த இருக்குது. இப்போ பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து டெக்ஸ்ட் அண்ட் அவுட்லைன் காட்டுது. இங்கேயுமே நமக்கு ஃபாண்ட் என்ன காட்டிகிட்ருக்கு, வெளியில் ஃபாண்ட்டை காட்டிகிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்விஸ் பிடி ஹெவி போடுகிறேன். ஓகே, ஸ்விஸ் பிடி ஹெவி ப்ராப்பராக இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வெளியில் வந்தால் இந்த இடத்துல எல்லாம் மாறல. ஏன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஒரு கேரக்டர் மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஏன்னா மேனுவலாக இதை பண்ணியிருக்க வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதை வெளியில் வச்சுட்டு இங்கே செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்விஸ்ஸில் ஏதோ ஒரு ஸ்விஸ்ஸில் நமக்கு ஹெவி பிடியில் இப்போ மாற்றிடுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்விஸ் வந்துருச்சு. இப்போ இதுவுமே ஸ்விஸ் ஹெவி பிடி இருக்குது. இந்த ஸ்விஸ் ஹெவி பிடியை இந்த இடத்துல வந்துட்டு நாம் இதை மாடிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஹாப்பி அப்படின்னு இருக்கட்டும். ஓகே, இங்கே இருக்க இமேஜை இது வந்து சின்ன ஒரு அவங்களோட சைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் என்னோடய ஒர்க்கு கொண்டு போகணும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஹாப்பி அப்படின்றது இருக்கட்டும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு நமக்கு என்ன தேவை, இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கரெக்டாக இதோட விட்த்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓகே, இந்த பாக்ஸோட அளவுக்கு வைக்கணும். அது போக ப்ளீடு வைக்கணும். இந்த பேஜ் நம்பர் 1க்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக வச்சுருந்தோமா, அதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி தான் எப்பயும் ரெடியூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ப்ரொப்போர்ஷனேட்டாக குறையும். அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக குறையிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் ஒய் போட்டு பார்க்குறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அந்த ஏக்குள்ளே வரக்கூடிய எழுத்து தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா, ஓகே, ரொம்ப தின்னாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜை இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு, ஏன்னா இது வரைக்கும் இமேஜ், இதுக்கு மேலேயும் நமக்கு இருக்கிற மாதிரி கீழே இருக்க இந்த கலரை ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒயிட் அரோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் எக்ஸாக்டாக எப்படி எடுத்து விட்டுறேன். ஓகேயா, இப்போ ப்ளீடு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ப்ளீடு வரைக்கும் எப்படி எடுத்து விட்டுருவோம். இப்போ என்னோடய அளவு வந்து உள்ள இதுக்குள்ளே அடங்கிடும். ஆனால் நான் எக்ஸஸாக வச்சுருக்க இந்த ஏரியா கட் பண்ணி வெளியில் போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு அடுத்து இந்த க்ளவுட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒரு டிசைனிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். ஆனால் அதனால் நான் இதை அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு இதையும் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை அப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கலாமா? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெஃப்ளெக்ட் ப்ரிவ்யூ ஆன் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன தேவை, லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேயா, இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, லாஸ்ட் பேஜில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் பேஜ் அப்புறம் இந்த பேஜ், இந்த 2 பேஜுக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு கலரை ஃபில் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ கலரை ஃபில் பண்ணணும்னா எப்பவுமே ஒரு டிசைனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே என்ன கலர் இருக்கோ அதையே யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நான் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ ப்ரெஸ் பண்ணேன், இங்க் கலர் எனக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு இங்கே இருக்க ஒரு கலரை நான் எப்படி எடுத்துடுறேன். ஓகே, இங்கே இருக்க கலர் நமக்கு என்ன இருக்குது, ஃபுல் கரெக்டாக செலக்ட் ஆகலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் இதை கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்குது, இது மறுபடியும் இது என்ன இருக்குது, ஹெச்சோட கலர் எடுக்குது. நம்ம இந்த இடத்துல ஹெச்சை விட்டுட்டு இப்படி எடுத்துவோம். மறுபடியும் எடுக்கலை. நம்ம என்ன பண்ணலாம்,
இதோட கலர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நியூ ஸ்வாட்சஸை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நியூ ஸ்வாட்சஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்வாட்சஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்லோ இந்த இதில் இருக்க மேஜர் கலர்ஸ் மட்டும் நமக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கலர். எப்போயுமே கலர்ஸை வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் இருக்கிற கலர்ஸையும் யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கான இப்போ குரூப் செலெக்ஷன் டூலை எடுத்து நம்ம இந்த கலர்ஸ் இதை செலக்ட் பண்ணிப்போம். அப்போ வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3வது கலராக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை கலரு 1 2 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இதில் வரக்கூடிய பிங்க்கு ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ ப்ளூ கலர். இப்போ இந்த பாக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த ஆரஞ்சை ஃபில் பண்ணணும். நான் என்னோடய ஸ்வாட்சஸில் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆரஞ்சு வச்சுட்டேன். ஓகே இதுக்கு என்ன கலர் வைக்கலாம், பக்கத்தில் ஆரஞ்சு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ரீன் வைக்கலாம் அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன். இட்ஸ் க்ரீன் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நமக்கு அதுக்கு அடுத்து செகண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜ் அண்ட் ஃபோர்த் பேஜ். ஓகேங்களா. இப்போ வழக்கமாக ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கண்டென்ட்டை தான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி கண்டென்ட்டை செலக்ட் பண்ணால் எனக்கு இந்த பாக்ஸும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. ரீசன் என்னென்னா, இந்த பாக்ஸுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டை நாம் இப்படி ட்ராக் பண்ணும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிடுவோம். அப்போ அந்த பாக்ஸும் சேர்த்து செலக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த கலர்ஸ் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணோம். இந்த கலர் இது இன்னொன்று மிஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த கலரை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, அது இந்த கலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரிண்டிங்கில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒரே கலராக இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால் மிடில் வர்றதை ஆரஞ்சு வச்சுருப்போம். அதுக்கு அடுத்து வர்றதை க்ரீன் வச்சுப்போம். இங்கே இருக்க கலரை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இது ப்ளூவே மெயின்டைன் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆயிடுச்சு, 3 விதமாக கலர் சாய்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு அவுட்லைன் பிளாக் இருக்குது. அதை எல்லா பாக்ஸையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே அவுட்லைனை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி நான் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பெட்டராக இருக்கும். ஓகேயா. இப்போ எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இங்கே இந்த டிசைனிங் பற்றி டிசைட் பண்ணும்போது கண்டென்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. கண்டென்ட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ பேசிக்காக ஒரு லேஅவுட் மட்டும் போடுறத பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கான கண்டென்ட்ஸ் எப்படி போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்து வர கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்காக லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா நான் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து என்னோடய சவுண்ட் கார்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதோட அவுட்புட் எனக்கு மெயினாக சவுண்ட் கார்டோட அவுட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்குறக்காக தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேசிக்காக நம்ம ஒரு ட்ரிபிள் ஃபோல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிபிள் ஃபோல்டுக்குள்ளே கண்டென்ட் பண்ணணும். இந்த கண்டென்ட் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. என்னென்னா வழக்கமாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா டிசைனிங் செக்ஷனில் கோட்டை விட்டுரும். அது இந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் வரும். நான் இப்போ வந்துட்டு வச்சுருக்கிறது எல்லாமே கலர் சாய்ஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னோடய டிசைனிங் லேஅவுட் கிடையாது. டிசைனிங் லேஅவுட்டில் என்னெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டோரியலில் நம்ம இதை ஃபாலோ அப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.